என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பிப்ரவரி 2016 ஆண்டுக்கான வாக்குத்தத்தமான வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையினால இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஆகாய் 2:10 களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். In English word says, and again the word of the Lord came to Haggai on the 24th day of the month, saying, this word is 20th. 19 says, is the seed still in the bone, as yet the vine, the fig tree, the pomegranate and the olive tree have not yielded fruit. But from this day forward I will bless you in the holy name. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எங்க இருக்கிறோம் அந்த இடத்துல இன்னும் நீங்கள் ஆசீர்வாதம் காணவில்லையா? இன்னும் பணம் இல்லையா? இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவில்லையா? ஆகாரம் இல்லையா? இன்னும் உங்களுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படவில்லையா? வசனம் வருகிறது, ஜாக்கிரதையாக கேளுங்கள். எல்லாமே எம்டியாக தோன்றுகின்றதா? சிலருக்கு நிறைய பணம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் கூட இருக்கும், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையும் எம்டியாக ஒரு வெறுமை வாழ்க்கையில் காணப்படும். சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்குள்ளே இருக்கும். எந்த காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் எம்டியாக இருப்பதை உணர்கிறீர்களா? சிந்தியுங்கள். தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இங்கு என்ன நடக்கிறது என்றால், ராஜாவாகிய தரியு அரசாண்டை 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை அகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவன் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கற்றுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்களில் இருக்கிறோமா? அவருடைய செயல்களை நாம் செய்கிறோமா? அவருடைய நியமங்களின்படி நாம் வாழுகிறோமா?
அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம் இருதயத்தில் அவை இருக்கிறதா? அவருடைய ஆலோசனையின்படி நாம் வாழுகிறோமா? அவருக்கு பயந்து நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். சங்கீதம் 119 சொல்லுகிறது, அவருடைய வாக்கின்படி நாம் இருக்க வேண்டும் என்று, அவருடைய வசனத்தை நாம் நம்பி இருக்க வேண்டும் என்று, சத்திய வசனம் முற்றிலும் நம்முடைய வாயிலிருந்து நீங்காமல் இருக்க வேண்டும் என்று, காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். காத்து கொள்ளுதல் பரிசுத்த வாழ்வு. அவருடைய கட்டளைகளை நாம் ஆராய வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவரது கற்பனைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவரது பிரமாணங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இப்படி வாழுகிறோமா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகத்திற்குரிய காரியங்களில், லௌகீகமான காரியங்களில் ஒத்து நாம் வாழ்வோம் என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் பொத்தலான பைகளில் நீங்கள் போடுகிறவர்களாக இருக்கிறீர்கள். வசனம் சொன்னது, நான் சொல்லவில்லை. நான் பேசுகிற எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். என் வாயிலிருந்து ஒன்றும் வரவில்லை. பாவங்களுக்குள்ள வாழுகிறீர்களா? லௌகீகமான வாழ்க்கையில் சிக்கி விபச்சாரங்களில் வாழுகிறீர்களா? விபச்சாரக்காரர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்களா? விபச்சாரக்காரிகளோடு இருக்கிறீர்களா? பண ஆசை உள்ள பேலியாட்களோடு சேர்ந்து வாழுகிறீர்களா? அநேக இச்சைகளில் பீருண்டு இருக்கிறீர்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த வேலண்டைன்ஸ் டே 2016 எவ்ரி இயர், இந்த வேலண்டைன்ஸ் டே அருவருப்பான நாள். இது தேவனுக்கு. காதல் செய்வது உன்னை பலவிதமான பாவங்களுக்குள்ள உன்னை இழுத்துச் செல்லுகிறது. வேசிதனத்திற்கு இழுத்துச் செல்லுகிறது. இச்சைகளுக்கு உன்னை இழுத்துச் செல்லுகிறது. காமத்திற்கு உன்னை இழுத்துச் செல்கிறது. அப்படியாக இழுத்துச் செல்கிறது. உன்னை முற்றிலுமான அநேக பாவங்களுக்குள்ள உன் வாழ்க்கையை அது சீர்குலைக்கிறதா இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய லைஃப் பார்ட்னரை தேவனிடத்தில் அமர்ந்திருந்து நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள். இல்லை என்றால் வாழ்க்கை முற்றிலுமாக பாழாகிவிடும். என்ன இப்படி சொல்லுகிறார்? நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அநேக பிள்ளைகள் காதல் இட் நெவர் ஒர்க் அவுட். இட் வில் உன்னை முற்றிலுமாக அதை பாழ் பண்ணுகிறதாக இருக்கிறது. அமர்ந்திரு தேவனுக்கு. தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திரு. அது உன்னை வாழ வைக்கும். அது உன் வாழ்க்கையை சீர்படுத்தும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இவ்விதமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சாதாரண மனிதர்களாகி நமக்கே இது நிச்சயம் இதை கடந்து செல்ல தேவன் அனுக்கிரகம் நமக்கு செய்ய வேண்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அவர் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த இடத்துல அந்த தாவீது மனிதன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனதுக்கு மிகவும் விரும்பின தேவனுடைய மகன். அவர் பிசாசினால் ஏவப்பட்டு தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் கூட. இஸ்ரவேல் கோத்திரத்தையும் யூத கோத்திரத்தையும் 40 வருடங்கள் அரசாட்சி செய்தவர் அவர். சாதாரணமாக ஆடுகளை காடுகளிலும் மலைகளிலும் மேய்த்துக்கொண்டு ராஜ்யம் எப்படி அமைப்பதென்று, அதை எப்படி வழிநடத்துவதென்று தெரியாத, கல்வியை கற்காத, எனக்கு தெரிந்து அதை ஆராய்ச்சி செய்தால் அவர் பள்ளிக்கு கூட சென்றிருக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால்
இனிமையான பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை காடுகளில், மலைகளில், குன்றுகளில் மகிமைப்படுத்தின பிள்ளை அவர். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் அவர். தன்னுடைய இருதயத்திற்கு மிகவும் விரும்பின மனிதர் அவர். அவர் ஒரு இடத்துல அவருக்கு நிகழ்கிற காரியம், சாத்தானால் அவர் வஞ்சிக்கப்பட்டு 1 நாளாகவும் 21:12 சொல்லுகிறது, அவர் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் யூத ராஜ்யத்திலும் இருக்கிற மனிதர்களை எண்ணும்படியான பிசாசின் அந்த தந்திரமான கிரியை அதனால் ஏவப்பட்டு அவர் ஜனத்தொகையை எண்ண ஆரம்பிக்கிறார். அங்கு இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லவே இல்லை, எண்ணு என்று. பிசாசினால் ஏவப்பட்டு வசனம் கிளியராக சொல்லுகிறது. இந்த காரியம் தேவனுக்கு மிகவும் அருவருப்பாய், அவருக்கு பிடிக்காத காரியமாய் இருந்தபடியால் வசனம் 9 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி 3 வருஷத்து பஞ்சமோ சஜஷன் கொடுக்குறாரு, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுன்னு. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ. 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளை ஒன்று தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார், உரைக்கிறார் என்று. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது, ஃபாஸ்ட் அவரை துரிதப்படுத்துகிறாங்க. இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும். உடனே ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க, டக்குன்னு டிசைட் பண்ணுறதுக்கு. வசனம் 13 சொல்லுகிறது, அப்போதும் தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில அகப்பட்டிருக்கிறேன். அப்பதான் ரியலைஸ் பண்றாரு, இப்பொழுதும் நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். சாதாரண மனிதனாயிருந்தால் என்ன செய்வான்? தேவனை சார்ந்து இருக்க மாட்டான். உலக மனிதர்களோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை தீட்டி இருப்பான். ஆனால் தாவீது செய்த காரியம் என்ன? கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதும் நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஏன் தாவீது இப்படி சொல்லுகிறார் என்றால், ஏன் காத்துவிடும் இந்த காரியங்கள் சொன்னார் என்றால், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேல் தொகையிலிருந்து தாவீது இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரை நோக்கி, நீங்கள் போய் பெயர் சுபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, வரலாற்று சான்று 2-3 வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்க போகின்றோம், உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று. அப்போது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர்கள் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பான் ஏன் என்று சொல்லி யோவாப் கேட்கிறார். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றும் சொல்லுகிறார். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிடப்பட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11,00,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். அப்பவே, இப்போ கிடையாது, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. எப்படின்னா,
பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேர். யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேர் இருந்தார்கள். இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாக இருந்தபடியால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்கள் அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாமல் போனார். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போது உம்முடைய அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலை கொள்ளை நோயை வரப்பண்ணி இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார்கள். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். எருசலேமை கூட அழிக்கிறதுக்கு அவர் சித்தமாயிட்டார். எருசலேம் ஏஷியன் கண்ட்ரியில் தான் இருக்குது. ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து ஒரு தூதனை அனுப்பிட்டார் எருசலேமையும் அழிக்க. ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்ககரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். கர்த்தருடைய தூதன் அழிக்க ரெடியா பட்டயத்தை உருவி ரெடியா நிற்கிறாரு. 70,000 பேர்களை முற்றிலுமாக அழித்து விட்டார். இன்னும் எருசலேமை அழிக்க பட்டயம் ரெடியாயிட்டு அழிக்க அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது கர்த்தருடைய தூதனை, உன் கையை நிறுத்து என்றார் தூதனை நோக்கி கர்த்தர். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாக நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அடியேன் மூலமாய் கிறிஸ்து ரட்சணமா மினிஸ்ட்ரியில் 2002-3 அந்த வருடங்களில் ஆந்திர மாநிலத்தில் நெல்லூரில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் நான் நடத்தினேன். தேவனுடைய கிருபையினால் அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இந்த 3 நாட்கள், அப்பொழுது எனக்கு வயது என்ன இருக்கும் என்றால் 25 முதல் 26, 27 வயது தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது 2ஆம் நாள் என்று நினைக்கிறேன், நான் இரவில் அந்த மீட்டிங்கை முடித்துவிட்டு நானும் என்னுடைய நண்பன் சகோதரன் முரளி, நாங்கள் இருவரும் ஒரே கட்டிலில் படுத்துக்கொண்டோம். நான் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆவியானவரே, பிதாவே, இயேசுவே, இந்த ஊழியங்கள் ஏன் இப்படியாக இருக்கின்றது? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் இருக்கின்றது. இது எப்படி என்று எனக்கு விளங்கவில்லை என்று நான் படுத்து ஜெபம் செய்து நான் படுத்து விட்டேன். சிறிது நேரத்தில் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல திட்டவட்டமாய் விளக்கினார். வானத்திற்கும் இந்த பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரத்திற்கு ஒரு வெள்ளை நிற பனியன் போட்டுக்கொண்டு ஒரு கர்த்தருடைய தூதன் என் அருகில் இறங்கினார். என் அருகில் இறங்கினவர் பயங்கர பிரகாசமாயிருந்தார். அவருடைய கண்கள், அவருடைய முகம் ஒரு மிலிட்ரி மேனை விட பராக்கிரமாயிருந்தார் அவர். நான் அவரை பார்த்தேன். அவர் அழகாயிருந்தார். அவருடைய ஹைட் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரமாக இருந்தது. நான் அவருடைய வயிற்றில் என்னுடைய வலது கையை நீட்டி என் விரலினால் அவர் வயிற்றின் அருகே என் கைகளை நான் வைத்தேன். பயங்கரமான மின்னலை போன்ற ஒரு ஷாக் எனக்கு அடிக்கப்பட்டது. அந்த நாளில் அந்த ஷாக் என் உடலெல்லாம் பயங்கரமாக சிலிர்த்தது. நான் பயந்தேன். சிறிது நேரத்தில் அவர் வயிற்றிலிருந்து 3 உருளைகள் புரண்டு கீழே விழுந்தது. வெண்கலமான தபேலாக்களைப் போல அவை 3 இருந்தன. பயங்கரமாக டைட்டாக கட்டின மிகவும் பெரிதான தபேலா.
வெண்கலமாக நிறைந்ததுமாய் ஒரு தபேலாவும், அதைவிட சிறியதாக ஒன்றும், அதைவிட சிறியதாக மூன்றும், 3 தபேலாக்கள் வெண்கலம் போன்று என் அருகில கண்டேன் நிற்க. அந்த தூதன் அவர் வயிற்றிலிருந்து அது விழுந்த உடனே நான் பயந்தேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் இந்த பூமியில் ஊழியங்களை குறித்ததான காரியங்களாக இருக்கிறது. மிகவும் ஆழமான ஊழியங்களும் இருக்கின்றன, நடுநிலையான ஊழியங்களும் இருக்கின்றன, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கின்ற ஊழியங்களும் இருக்கின்றன. அந்த காரியங்களை தேவன் என்னிடத்தில் அந்த நாளில் பகிர்ந்து கொண்டார். உடனே எனக்கு முழிப்பு வந்து என் சகோதரன் முரளியிடம் நான் கேட்டேன், அதை இப்படியாக நடந்தது என்று சொல்லி. அவர் சொன்னார், ஊழியங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று. ஆம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த இடத்திலும் இந்த வசனத்தை கொண்டு அதை நான் கன்ஃபார்ம் செய்தேன். அது தேவன் பேசின காரியம் என்று. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாக நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக நிற்கும் தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்திருப்பதை கண்டு அவர் அந்த தூதன் அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டை போர்த்தி கொண்டு முகம் குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னான் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அப்போது அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்தில் சொன்ன வார்த்தையின்படியே போனான். வசனம் 20-28 சொல்லுகிறது. அந்த இடத்துல என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல சாத்தான் வஞ்சித்து ஏவிவிட்டான். ஜனத்தொகை என்னும் விஷயத்தில் தாவீதை டிஸ்டர்ப் பண்ணி, அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அவனுடைய தேவனிடத்திலிருந்து அவனை பிரிப்பதற்காக. அவன் வேலையே அதுதான். ஆனால் தாவீதை ஆண்டவர் நோக்கி தன் மீறுதல்களை அறிக்கையிட்டு அவருக்கு பலிகளை செலுத்தின பொழுது தேவன் மனமிறங்கி அந்த அக்னியின் பலிபீடத்தில் நின்று அவரிடம் பேசினார். அதை நான் கைவிட்டேன், இந்த ஜனத்தின் மீது இருக்கிற கோபத்தை நான் கைவிட்டேன் என்று பேசினார். மனமிரக்கமுள்ள தெய்வம் அவர், மன உருக்கம் நிறைந்த தேவன் அவர். அவர் மன்னிக்கிற தேவன் அவர், அவர் அணைக்கிற தேவன் அவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, నా ప్రియమైన దేవుడు బిడ్డలారా, நீ எந்த பாவத்தில் இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பு அவர்தான் ஒரே வழி உனக்கு. இப்பொழுதும் தேவனுக்கு பயந்த மனிதர்களுடைய ஒரு வரலாற்று சான்றை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 26:4-5 சொல்லுகிறது. அதை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொன்னார். ஆதியாகமம் 26 சொல்லுகிறது. அவன் அப்படியாக அந்த தேசத்தில் அவன் குடியிருந்தபடியால் அந்த தேசத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான்.
இவர் என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியாமங்களின்படி, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு வாழ்ந்தபடியால் இவ்விதமாக ஈசாக்கு தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் அந்த தேசத்தில் ஐஸ்வர்யவான ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வசனம் 4:5 சொல்லுகிறபடி அதில் நாம் நிலைத்திருக்கிறோமாம், தேவனுடைய வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்கிறோமாம், தேவனுடைய பிரமாணங்களில் நாம் நிலைத்திருக்கிறோமாம், தேவனுடைய கட்டளைகளில் நாம் வாழுகிறோமாம், தேவனுக்கு பயப்படுகிறோமாம். சிந்தியுங்கள். உபாகமம் 5:10 சொல்கிறது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. விதமாக ஆசீர்வாதங்கள் வந்த பின்பு யாருக்கு? அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகி கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன் அருகில் இருக்கிற உன் சகோதரனுக்கு, உன் அருகில் இருக்கிற உன் தெரிந்தவர்களுக்கு. வசனம் 9:11 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாமலும். லேவியராகும் 26:14-15 சொல்லுகிறது, என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் ஞாபங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில். நான் சொல்லலப்பா, ஐ எம் நாட் டெல்லிங். தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், தேவன் அபிஷேகம் செய்த லேவியர்களுக்கு விரோதமாய் நீ யாராயிருக்கலாம், நீ விபச்சாரக்காரனாயும் இருக்கலாம், விபச்சாரக்காரியாயும் இருக்கலாம், நீ பரப்பிரியனாயும் இருக்கலாம், நீ பலவிதமான பாவங்களை செய்யும் மனிதராகவும் கூட நீ இருக்கலாம். ஓ விபச்சாரக்காரியே, ஓ விபச்சாரக்காரனே, தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய வேலைகளை செய்யும் பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவருக்காக ஓடி உழைத்து அவருக்காக உழைக்கிற பிள்ளைகளின் செயல்களுக்கு விரோதமாக நீ செய்வாய் என்றால், அவருடைய திட்டங்களுக்கு விரோதமாக நீ நிற்பாய் என்றால் உன்னால் நிலைநிற்க முடியாது. I'm telling, I'm seeing last 20 years, 20 வருடங்களாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன். நீ வாழ்வடைய போவதே இல்லை. உன் நாட்கள் குறுகி போகும். உள்ளதெல்லாவற்றையும் வேறொருவன் பறித்துக் கொள்வானாக. நீ ஒரு நாளும் நன்மை காணுவதில்லை. நீ பலவிதமான சாபங்களுக்குள்ள சிக்கி உன் வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொள்ளுவாய். நான் சொல்லவில்லை, எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வருகிறது. தேவனுடைய ஊழியங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய திட்டங்களுக்கும் ஓடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்வாயாக. பலவிதமான பாவங்களுக்குள்ள மீண்டும் சிக்கி மீண்டும் நீ அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய். சிந்தித்துக்கொள். ஜஸ்ட் லைட்டாக எடுக்காதே. இஸ் a powerful God. Till I'm experiencing day by day, is a true God. He can do anything. நினைத்துக் கொள்ளலாம், உனக்கு இருக்கிற பலனை கொண்டும், உனக்கு இருக்கிற பணத்தை கொண்டும், உனக்கு இருக்கிற செல்வத்தை கொண்டும், உனக்கு இருக்கிற பேலி ஆட்களைய பாவத்திற்குரிய மனிதர்களின் கான்டாக்டை பேஸ் பண்ணி you cannot do anything. எல்லாம் அழிந்து போகிறது. சாதாரண மனிதன், ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதுக்கு தேவன் மாத்திரமே வல்லவராயிருக்கிறார்.
அவரே ஜீவனை எடுக்கிறவராகவும் இருக்கிறார். அவரே ஜீவனை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அவரே சுகத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அவரே பலவிதமான வியாதிகளை உனக்கு கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஏன்னா தேவன் மரணத்தின் மீது அதிகாரம் உடையவராயிருக்கிறார். மனித உடல் உறுப்புக்கள் நோய்களின் மீது அதிகாரம் உடையவராயிருக்கிறார். இயற்கையின் மீது அதிகாரம் உடையவராயிருக்கிறார். பிசாசுகளின் மீது அதிகாரம் உடையவராய் அவர் இருக்கிறார். ஒரு செகண்ட் தான் இந்த பாவங்களுக்குள்ள இருக்கிற எய்ட்ஸ் வியாதிகள், கேன்சர் வியாதிகள் உன்னை பீரிட்டு சாகடிக்கும். பயங்கரமான வியாதிகள் இந்த பூமியில, உனக்கு தெரியாத வியாதிகள் நிறைய இருக்கின்றன. தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சாபங்கள் முழுவதும் உன்னை வந்து சேரும். நியாயப்பிரமாணத்தில் இல்லாத சாபங்களும் உன்னை வந்து சேரும். ரகசியமான சாபங்கள், தேவன் சொல்லப்படாத சாபங்கள் முற்றிலும் உன்னை அழிக்கும். ஜாக்கிரதையாயிரு. இரண்டாம் பாகம் செய்திக்கு நாம்